Good morning, students. Welcome to our economics class. Last class, we studied the theories of employment. The theories of employment mainly classified two types: classical theory of employment and a modern theory of employment. With the help of Say's law of market, we deeply analyzed the classical theory of employment. Today, we go to the help of Keynes theory of employment and income to understand the modern theory of employment. Take your book, page number 42, 3.5, Keynes theory of employment and income. Keynes' book, The General Theory of Employment, Interest and Money, published in 1936, is a highly significant work that marked a turning point in the development of modern economic theory. So, the first point, Keynes' book, The General Theory of Employment, Interest and Money, published in 1936. The book make a markable revelation in the development of modern economic theory. That is the first point of his theory. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரோட புக் 1936 ஒரு புக்கு வந்து அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த புக்கு தான் வந்து ஒரு மார்க்கபிள் ரிவல்யூஷன் பண்ணுது மாடர்ன் எக்கனாமிக்கில். செகண்ட் பாயிண்ட், த தியரி ஆஃப் கீன்ஸ் வாஸ் எகெயின்ஸ்ட் த பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த தியரி ஆஃப் கீன்ஸ் வாஸ் எகெயின்ஸ்ட் த பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட பிலீஃப்க்கு எகெயின்ஸ்டாக இவரோட தியரி இருக்குது. அப்போ அந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட பிலீஃப் என்ன? வாட் இஸ் த பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பிலீவ்ட் that the market forces in capitalist economy adjust themselves to attain equilibrium. Market forces na demand and supply. In capitalist economy, market forces demand and supply are automatically adjusted themselves to attain equilibrium. ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். நோ நீட் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். இதெல்லாம் யாரோட பிலீஃப் அப்படின்னா, பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். பட் ஜேஎம் கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஹி கிவ் த மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கான்செப்டை இவர் தன்னோட தியரிஸில் சொல்கிறாரு. கீன்ஸ் நாட் ஓன்லி கிரிட்டிசைஸ் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு சரியான ஒரு தியரியை வந்து இவர் அட்வொகேட் பண்ணுறாரு. தட் இஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். த தேர்ட் பாயிண்ட், கீன்ஸ் தியரி வாஸ் அ ஜென்ரல் தியரி. இவரோட தியரி வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு ஜென்ரல் தியரியாக இருக்குது. இட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஆல் டைப் ஆஃப் சிச்சுவேஷன். எல்லா சிச்சுவேஷனுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தன்னோட தியரியில் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கீன்ஸ் புக், அண்டு செகண்ட் பாயிண்ட்டு எகெயின்ஸ்ட் த பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ், தேர்ட் பாயிண்ட்டு ஜென்ரல் தியரி. Not only equilibrium level of employment but also the concept of full employment as well as possibilities of underemployment. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்க்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்டில் தான் அதிகமாக வந்து பிலீவ் பண்ணியிருந்தாங்க. பட் கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ் வெல் அஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், நாட் ஓன்லி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், பாசிபிலிட்டிஸ் இன் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கீன்ஸோட கான்செப்ட். Keynes' theory of employment was based on the view of short run. That is the fourth point. Keynes' theory of employment வந்து in the view of short run. எல்லாமே ஷார்ட் ரன் வியூவாக தான் இருக்கும். ஷார்ட் ரன் என்ன, வித்தின் 1 இயர்னு நம்ம பேசிக்காக சொல்லலாம். பட் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பிலீவ் ஒன்லி இன் லாங் ரன். அவங்க வந்து லாங் ரனில் தான் அதிகமாக பிலீவ் பண்ணியிருந்தாங்க. பட் கீன்ஸோட பிலீஃப் வந்து மேக்ஸிமம் ஷார்ட் ரனில் தான் இருக்கும். தட் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட். அக்கார்டிங் டு ஹிம், த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் such as capital goods, supply of labor, technology and efficiency of labor. The factors of production எல்லாம் வந்து remain unchanged while determining the level of unemployment. Fifth point, important point.
ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிமைன் அன்சேஞ்ச்டு while determining the level of unemployment. அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை டிட்டர்மினேஷன் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிமைனிங் அன்சேஞ்சு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சேஞ்ச் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை டிட்டர்மினேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவரோட தியரியில் ஃபிஃப்த் பாயிண்ட். அப்போ என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கீன்ஸ் புக், செகண்ட் பாயிண்ட் வந்து against the belief of classical economics, third point general theory, Keynes theory was a general theory, fourth point the view of his theory is in short run, fourth point determine the level of employment while the factors of production remaining unchanged. Next one, short note about the John Maynard King. J.M. கீன்ஸை பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம். ஹி வாஸ் அ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் எக்கனாமிக்ஸ்ட் ஆஃப் 20th century. First point, he is the most influential economist of 20th century. Second point, he was born in Cambridge in 1883. Third point, addition to his work as an economist, இவர் எக்கனாமிக்ஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிறாரு, சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிறாரு, அண்டு டைரக்டர் ஆஃப் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் ஒர்க் பண்ணிக்கிறாரு, அண்டு லீடர் ஆஃப் பிரிட்டிஷ் டெலிகேஷன் ஆஃப் த negotiators at the Bretton Woods conference at points in his career. Bretton Woods கான்ஃபரன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு லீடராக இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாரு? சிவில் சர்வெண்ட், இஸ் எக்கனாமிக்ஸ்ட், செகண்ட் இஸ் அ சிவில் சர்வெண்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் லீடர் ஆஃப் Bretton Woods கான்ஃபரன்ஸ். எக்கனாமிக்ஸ் தியரி பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஐடியா, இவரோட ஐடியாவை பேஸ் பண்ண எக்கனாமிக்ஸ் தியரியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நோன் ஆஸ் கினீஷியன் எக்கனாமிக்ஸ். இவரோட தியரிஸ் எல்லாம் ரிமைன் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு டுடே. இப்போ கூட அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலராக எந்த ஏரியா அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இந்த ஃபீல்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்ட்டில் இவருடைய தியரிஸ், இவரோட கான்செப்ட் எல்லாம் இப்போ கூட ஹைலி இன்ஃப்ளூயன்ஸிலாக இருக்குது. Next we go to the point of effective demand. 3.6. Effective demand என்ன? The starting point of Keynes theory of employment and income is the particular of effective principle of effective demand. The starting point of Keynes theory. Keynes theory ஓட starting point எது அப்படின்னா principle of effective demand. So what is the meaning of effective demand? Effective demand denotes money actually spent by the people on product of industry. Product of industry அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்டை நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக என்ன ஸ்பெண்ட் பண்ணோம், த டோட்டல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். த மணி விச் என்டர்பிரனர்ஸ் ரிசீவ் இஸ் பெய்டு இன் தி ஃபார்ம் ஆஃப், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, the money which entrepreneurs receive is paid in the form of, entrepreneur வந்து entrepreneurனா யார்? அந்த இண்டஸ்ட்ரீஸோட ஓனர், ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசீவ் இஸ் பெய்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன? லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்டு ஆர்கனைசேஷன். இதுக்கெல்லாம் என்னென்ன ரிவார்ட் கொடுக்குறாங்கன்னா land get the reward in the name of rent, லேபருக்கு வந்து wages, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷனுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ். ஸோ த என்டர்பிரனர் ரிசீவ் இஸ் பெய்டு த ஃபார்ம் ஆஃப் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்டு ப்ராஃபிட். ஸோ இந்த நேமில் தான் வந்து ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அப்படிங்கிற நேமில் தான் வந்து என்டர்பிரனர் வந்து ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ த effective demand equal to national income. The total income தான், இந்த total income என்ன வருமோ the sum of the total income is called national income. land, labor, capital, organization ஓட total income தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா sum of national income. அப்போ இந்த total amount வந்து
நம்ம ப்ரொடக்ஷனை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போது இதில் டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா எஃபெக்டிவ் நம்மளுடைய டோட்டல் ஸ்பெண்டிங் தான் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எஃபெக்டிவ் டிமாண்டுன்னு பார்த்தோம். எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஸ்பெண்ட் பை த பீப்புள் ஆன் ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அப்போ அதுக்கு நம்ம டோட்டலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணதான் எஃபெக்டிவ் டிமாண்ட். இந்த டோட்டலாக இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட டோட்டல் இன்கமுக்கு பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்கம். ஸோ த எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம். Next, an increase in aggregate effective demand would increase the level of employment. Aggregate effective demand, இந்த effective demand increase ஆச்சுன்னா increase the level of employment ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் டிமாண்ட்னா டோட்டலாக அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும். அப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டாக ஏ டிக்ளைன் ஆஃப் டோட்டல் எஃபெக்டிவ் டிமாண்ட், எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிக்ளைன் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் லீட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்ன ஆயிரும்னா டிக்ளைன் ஆயிரும். இட் இஸ் லீட் டு unemployment problem. Therefore, the total employment of the country can be determined with the help of total demand of country. அப்போ இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் தான் கண்ட்ரிஸோட டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை டிட்டர்மினேஷன் பண்ணுது. According to Keynes theory of employment, the effective demand signifies the money spent on consumption of goods and services and on investment. இப்போ இவரோட தியரி படி எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் தராரு. த மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். த டோட்டல் மணி ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கன்சியூமரோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் என்னென்ன, அண்டு ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ரொடியூசர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னென்ன. இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரெண்டையும் தான் நம்ம டோட்டலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் இடி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ. சி மீன்ஸ் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஐ மீன்ஸ் ஸ்பெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சரையும் டோட்டலாக நம்ம என்ன சொல்லலாம் எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த நேஷ்னல் இன்கம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம ஒய் அப்படின்னு சொல்லலாம், இயர்லி இன்கம் அப்படின்னு. ஸோ த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த நேஷ்னல் இன்கம். அப்போ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் இடி இஸ் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ. And also it is equivalent to the national output. So the total expenditure land, labor, capital, organizationக்கான total expenditureல இந்த total product தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேஷ்னல் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபர் வேஜஸ், கேபிட்டல் வந்து இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட், இதோடைய டோட்டல் நம்ம என்ன சொல்லலாம்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேஷ்னல் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம். The relationship between employment and output of the economy depends upon the level of effective demand, which is determined by the forces of aggregate supply and aggregate demand. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் டிட்டர்மைன் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை அண்டு அக்ரிகேட் டிமாண்ட்.
டோட்டல் சப்ளை அண்டு டோட்டல் டிமாண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எஃபெக்டிவ் டிமாண்டை டிட்டர்மினேஷன் பண்ணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கான்செப்ட். அப்போ டோட்டலாக பார்க்கும்போது எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் ஈக்குவல் டு total output that is equal to the employment level of the country. So ED is equal to Y equal to C plus I equal to output equal to employment. So effective demand determines the level of employment in the economy. Effective demand is the determination factors of level of employment in the economy. When effective demand increase, employment will increase. ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் தான். எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகிடும். எம்ப்ளாய்மெண்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ், எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வில் டிக்ளைன். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டிக்ரீஸ் ஆயிரும். The effective demand will be determined by two determinants, namely consumption and investment expenditure. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ED effective demand அப்படிங்கிறது C plus I. Cங்கிறது என்னது consumption expenditure, Iங்கிறது வந்து investment expenditure. Next important point வந்து the consumption function depends upon income of the people and a marginal propensity to consume. Consumption function இது எப்படி நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா the consumption function depend upon the income of the people. நம்மளோட டோட்டல் இன்கம் என்ன இருக்குது அண்ட் ஆல்சோ marginal propensity to consume MPC. marginal propensity to consume. marginal propensity to consumeனா என்னென்னா நம்ம என்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும்னு விரும்புகிறோம். ஸோ நம்மளுடைய இன்கம் லெவல் நம்மக்கிட்ட கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எதெல்லாம் வாங்கணுங்கன்னு விரும்புகிறோம், இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய அமௌண்ட் இருந்தாலும் நம்ம வாங்கணும்னு விரும்பலைன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அங்கே ஆக்ட் ஆகாது. ஸோ அப்போ நம்மளுடைய கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகிறதுக்கு இன்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் ஆல்சோ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், நம்ம எவ்வளோ வாங்கணும் நம்மளுடைய விருப்பமோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். According to Keynes, if income increase, consumption will also increase, but less than the increase in income. கீன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நம்மளோட இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய கன்சம்ஷனும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் பை லெஸ் த இன்க்ரீஸ் இன் த இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அதே லெவலில் இது இன்க்ரீஸ் ஆகாது, அதை விட கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளோட இன்கம் வந்து 10,000 இருக்குது. இதில் நம்ம வந்து 80% 8,000 வந்து நம்ம கன்சம்ஷன் பண்ணுறோம். சப்போஸ் இன்கம் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா 20,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷனும் 16,000 டபுளாக இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ நம்ம ஒரு 8,000லேருந்து ஒரு 10,000 ஆர் 12,000க்குள்ளே தான் நம்ம வந்து கன்சம்ஷன் பண்ணுவோம். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இன்கம் அளவுக்கு சேம் அதே லெவலில் இன்க்ரீஸ் ஆகாது. பாயிண்ட்டை மறுபடியும் பார்த்துக்குங்க. அக்கார்டிங் டு கீன்ஸ், இஃப் இன் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் வில் ஆல்சோ இன்க்ரீஸ், கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், பட் பை லெஸ் தென் த இன்க்ரீஸ் இன் இன்கம் மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகாது, அதை விட ஒரு லெஸ் லெவலில் தான் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து Keynes give the important concept of liquidity preference.
லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸுக்கு கீன்ஸ் அதிக இம்பார்ட்டன்ட் தராரு. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸை வந்து பேஸ்ட் ஆன் 3 மோட்டிவ்ஸ், நேம்லி டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்டு ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். இந்த 3 மோட்டிவ்க்காகத்தான் நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸை வச்சுருப்போம். நம்ம எதுக்காக பணத்தை கையில் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸுக்கு ஒரு 3 மோட்டிவ் வந்து கீன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் மோட்டிவ். டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னா என்னென்னா டே டு டே லைஃபுக்காக அன்றாட டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன் மோட்டிவ். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்க்கு 3 மோட்டிவ் வந்து இந்த ஃபஸ்ட்டு மோட்டிவ் டிரான்சாக்ஷன் மோட்டிவ். டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னு என்னென்னா டே டு டே லைஃபுக்காக நம்ம கையில் பணத்தை வச்சுக்கிறது டிரான்சாக்ஷன் மோட்டிவ். ப்ரிகாஷனரி மோட்டிவ்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு செலவு வரலாம், அதுக்காக நம்ம பணத்தை வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அது வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரீசனுக்காக கையில் பணம் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அது வந்து ப்ரிகாஷனரி மோட்டிவ். தேர்ட் ஒன் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். அதாவது ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு லாபம் வர்றதுக்காக ஏதாவது ஒரு பொருள் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்க்காக பணத்தை கையில் வச்சுருக்கிறது. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்காக பணத்தை கையில் வச்சுருந்தோம்னா இது வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக பணத்தை கையில் வச்சுருக்கிறது ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். அப்போ லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் த 3 டைப் ஆஃப் மோட்டிவ், தட் இஸ் டிரான்சாக்ஷன் மோட்டிவ், அப்புறம் ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்டு ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். நெக்ஸ்ட் வந்து இந்த எம்இசி, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் த கேபிட்டல். மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் த கேபிட்டல் என்ன? நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எம்இசி டிபெண்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ், நேம்லி ப்ராஸ்பெக்டிவ் ஈல்ட் ஆஃப் த கேபிட்டல் அசெட் அண்டு சப்ளை ப்ரைஸ் ஆஃப் த கேபிட்டல். அது என்ன? சப்ளை ப்ரைஸ் ஆஃப் த கேபிட்டல், நமக்கு என்ன ரேட்டுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன. நமக்கு 10,000 வந்து வாங்குகிறோம், இந்த 10,000க்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம 1000 ருபீஸ் கொடுக்கணும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து நமக்கு 2000 வருது அப்படின்னா நம்ம அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து லோனாக வாங்கிக்கலாம். ஆனால் 10,000 வருது, 1000 ருபீஸ் நம்ம பே பண்ணணும், ஆனால் வரக்கூடிய ப்ராஃபிட் ஈல்டு வந்து 800 தான் வருது அப்படின்னா அப்போ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு சப்ளை ஆஃப் மணிக்கும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து நிறைய நம்ம வாங்கலாம். ஸோ எம்இசி அப்படிங்கிறது எதை வச்சு டிட்டர்மினேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த கேபிட்டல் அசட்டோட சப்ளை எவ்வளவு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளவு, இந்த ரெண்டும் சேர்த்து தான் நம்ம எதை டிட்டர்மினேஷன் பண்ணுறோம்னா எம்இசியை டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ இன்றைக்கி ஷார்ட்டாக நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்னா கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த நேம் ஆஃப் த புக், பப்ளிஷிங் இயர். செகண்ட் வந்து எகெயின்ஸ்ட் த பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் தியரி. அப்புறம் கீன்சி தியரி கால்டு ஜென்ரல் தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் இட் இஸ் த வியூ வந்து ஷார்ட் ரன் வியூ அண்டு determine the level of unemployment while the factors of production remaining unchanged. அப்புறம் ஜான் மெய்னார்ட் கீன்ஸோட ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம ப்ரீஃபாக நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன, த மீனிங் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட், அதை எதெல்லாம் டிட்டர்மினேஷன் பண்ணுது. அப்புறம் ஃபார்முலா எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே சுருக்கமாக ஒரு டயக்ராமாக பார்த்துடலாம். இந்த டயக்ராமில் எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு இன்கம் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த இடிஸ் எதை வச்சு டிட்டர்மினேஷன் பண்ணுறோம்னா அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அண்டு அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், சி ப்ளஸ் ஐ அப்படின்னு நம்ம பார்த்தோம். கன்சம்ஷன் வந்து நம்மளுடைய இன்கம், அப்புறம் நம்மளுடைய விருப்பம் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்.
இந்த ரெண்டையும் டிட்டர்மினேஷன் பண்ணி தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு அண்ட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அண்டு சப்ளை ஆஃப் மணி. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து 3 மோட்டிவ்: டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்டு ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். இந்த எம்இசி, அந்த கேபிட்டலோட எம்இசி எதை வச்சு டிட்டர்மினேஷன் பண்ணுறோம்னா சப்ளை ப்ரைஸ் ஆஃப் த கேபிட்டல் அண்ட் அது கிடைக்கக்கூடிய ஈல்டு, ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஃப்ரம் த கேபிட்டல். ஸோ இட் இஸ் த சிம்பிள் டயக்ராம் டு எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு இன்கம். எகைன் நீங்கள் இந்த டயக்ராம் மறுபடியும் பார்த்துக்கங்க. எஃபெக்டிவ் டிமாண்ட், அக்ரிகேட் சப்ளை அண்டு டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து கன்சம்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் இடி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐன்னு ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கன்சம்ஷன் வந்து நம்மளுடைய இன்கம் அண்டு நம்மளுடைய விருப்பம், ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் வச்சு தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் த கேபிட்டல் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எம்இசி வந்து supply of capital and prospective yield from the capital. Rate of interest, liquidity preference of the people, supply of money. Liquidity preference 3 types இருக்கு: transaction, precautionary and speculative motive. ஸோ இந்த டயக்ராமை வந்து மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பார்த்துருக்குறோம். அதில் வந்து அந்த தியரினா என்ன, கீன்ஸை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன், எஃபெக்டிவ் டிமாண்டுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஓகேவா? மறுபடியும் ஒரு 2-3 தடவை இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.